எங்கள் தங்கம் சமந்தா நடிச்சிருக்காங்க. நந்தினி ரெட்டி வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் கேமரா வந்து பண்ணியிருக்காரு. தெலுங்கு படம் தான். மா இண்டி பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. மேலும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மெயினா வந்து கௌதமி நடிச்சிருக்காங்க. சமந்தாவுக்கு வந்து மாமியாரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஆனந்த் திருடா திருடாலாம் பிரசாந்துக்குலாம் ஹீரோவா நடிச்ச ஆனந்த் கௌதமிக்கு வந்து ஹஸ்பண்டா, அதாவது சமந்தாவுக்கு வந்து மாமனாரா நடிச்சிருக்காங்க. வந்து வில்லன் கர்ணான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஒரு புது வில்லன் கிடைச்ச மாதிரி இருக்கு. வில்லன் கேரக்டர் வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு. சமந்தாவுக்கு ஹஸ்பண்டா நடிச்சவர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சமந்தாவுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமந்தா வந்து கௌதமியோட பையன். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிட்டு லவ் மேரேஜ் தான். 2-3 வருஷம் கழிச்சு ஊருக்கு வராங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய குடும்பம். அதனால வீட்டுல சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் வீட்டு பக்கமே வரல. இப்ப புதுசா அந்த ஊருக்கு வந்து போறாங்க. இங்க இருந்தா படம் ஆரம்பிக்குது. சமந்தாவுக்கு யாருமே கிடையாது. அவங்க அனாதாசிரமத்துல வளர்ந்து இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம், அதாவது அவங்க தம்பி, இவரோட சமந்தா ஹஸ்பண்டோட தம்பி தான் வந்து வர சொல்லியிருப்பாரு. வேற யாரும் இவருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க தம்பி சொல்லுவாரு, அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது, நான் தான் வர சொன்னேன், வந்தா எல்லாம் சரியாயிடும்னு வர சொன்னேன் அப்படின்னாரு. அப்புறம் இவர் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபேமிலிக்குள்ள இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் முயற்சி பண்றதுதான் படத்தோட கதை. இதுல சமந்தாவை தான் மெயினா வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. சமந்தா கேரக்டர் யாரு என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து சின்ன வயசுல அனாதாசிரமத்துல இருந்து வளர்ந்துருப்பாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் வளர்ந்துருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டை வந்து நாங்க யாரோ ஒரு பணக்காரங்க தத்தெடுத்து வளர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகி, அதுக்கப்புறம் தான் சமந்தா கூட வந்து ஹெல்ப் பண்ணோம். சமந்தா வந்து அந்த அனாதாசிரமத்தில் இருக்கும்போது அங்க சைல்டு அபியூஸ் மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து அவங்க தப்பிச்சு வந்து கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு வாழ்ந்துருப்பாங்க. அங்கங்க வந்து இந்த சமந்தா தனியா இருக்கனால நிறைய பேர் வந்து சேட்டை பண்ணுவாங்க, அபியூஸ் பண்ணுவாங்க. ஒரு லாட்ஜில் வேலை செய்வாங்க. லாட்ஜில் வேலை செஞ்சு அங்கே தங்கி இருக்கும்போது அந்த லாட்ஜில் வந்து ஒரு 4-5 பேர் நக்சலைட் மாதிரி தீவிரவாதி மாதிரி வந்திருப்பாங்க. அதுல இருக்கிற கேரக்டர் தான் மெயின். அந்த ஒரு 4-5 பேர்ல தலைவர் அவர் தான் கர்ணா. அவர் தான் அந்த படத்தோட வில்லன். ஆரம்பத்துல வந்து அவர் புரட்சி பண்றேன்னு சொல்லி நல்ல விஷயமா தான் பண்ணியிருப்பாரு. சமந்தாவும் அதுல அவர் சொல்ற சில வார்த்தைகளை கேட்டு சமந்தாவுக்குள்ள ஒரு வீரம் வந்துடும். அப்போ அந்த லாட்ஜிலே ஒருத்தன் வந்து சமந்தா அப்யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது கத்தி வச்சு குத்தி கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை அவர் பார்த்துட்டு, நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, வா எங்க கேங் கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அந்த கேங் கூட சேர்ந்து அந்த கேங்ல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பாம்பு வைக்கிறது, யாரை வந்து யாரை வந்து கொல்லணுமோ அவங்கள போய் கொல்றது, ஒரு நக்சலைட் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் சமந்தாவுக்கு தெரிய வரும், அந்த தலைவர் தலைவர் மாதிரி இருக்கிற கருணா வந்து நல்லவர் கிடையாது, நிறைய இடத்துல பெட்டி பணம் வாங்கிட்டு தப்பா நம்மளை யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணம் இது எல்லாமே நடக்கும். இப்போ அந்த கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுல என்னன்னா இவங்களுக்கு சுத்தமா இவங்களுக்கு சண்டை மட்டும் தான் போட தெரியும். ஃபைட் பண்ணுவாங்க. படத்துல நிறைய ஃபைட் இருக்கு. சமந்தாவுக்கு தான் ஃபுல்லா எல்லா ஃபைட்டுமே. ஃபைட்டு மட்டும் தான் பண்ணுவாங்க. மற்றபடி சமைக்கிறதோ எந்த இதுவுமே தெரியாது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க தான் முதல் மருமகள். 2வது மருமகள் ஒண்ணு இருக்கும். அவங்க வந்து சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சு அவங்க வந்து ஒரு நம்பர் 1 அங்க இருப்பாங்க. அப்போ இவ சமந்தாவுக்கு வந்து எப்படியாவது நம்மளும் வந்து இந்த குடும்பத்துல வந்து நம்மளும் பேர் வாங்கணும், குடும்பம் எல்லாருமே நம்மளை வந்து பேசணும் பழகணும்னா நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஆனா சமைக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுல அனாத ஆசிரமத்துல இவங்க ஃப்ரெண்டு தோழி இருந்தாங்க இல்லையா, அவங்கள வர வச்சு அவங்கள தனியா லாட்ஜில தங்க வச்சு அவங்க சமைச்சு கொண்டு வந்து நைட்டு விடியா காலம் 3 மணி 4 மணிக்கு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களும் ஃபேமிலியோட தான் இருப்பாங்க. இவங்க கூப்பிடும்போது அவங்க வரமாட்டாம்பாங்க. அப்போ சென்டிமெண்டா லாக் பண்ணுவாங்க. சின்ன வயசுல நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணி அது கொஞ்சம் காமெடியா பண்ணியிருப்பாங்க. சரிடி வரேன் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இந்த 2வது மருமகளை விட முதல் மருமக சமந்தா வந்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. விதவிதமா சமையல்லாம் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி இவங்க நல்ல பேர் எடுத்துருவாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு யதார்த்தமா ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போகும்போது இவங்க ஆனந்த், அதாவது இவங்க மாமனார் வந்து அரசியல்ல இருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு அரசியல்வாதி வந்து இவங்களை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிடுவாங்க. அப்போ ஒரு கார் ரேசிங் வந்து சமந்தா பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த கருணா வந்து
ஜெயிலில் இருப்பாப்புல. ஜெயிலில் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த சமந்தாவை வந்து பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். சமந்தா பேர் வந்து அந்த இயக்கத்தில் அந்த நக்ஸலைட்ல இருக்கும்போது ஜான்சி. இப்போ வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள இவங்க வந்து ஸ்வர்ணா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஜெயிலில் போய் அந்த கருணா வில்லங்கிட்ட சொன்ன உடனே அவளை போட்டு தள்ளிடு, அவளை நீ போட்டு தள்ளிட்டேன்னா அவ ஸ்வர்ணா, அவ உன்னைய போட்டான்னா அவ வந்து ஜான்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இது வந்து சொர்ணாக்குள்ள தானே ஜான்சி இருக்கும், அவனை வந்து இது போட்டு தள்ளிடும். அப்போ சரி, வந்திருக்கிறது இருக்கிறது இங்க இருக்கிறது வந்து சொர்ணா இல்ல ஜான்சி தான், ஏன் ஜான்சி அப்படின்னு சொல்லிட்டு வருவார். ஏன்னா ஜான்சியை வச்சு ஒரு ஜான்சி மாதிரி ஒரு 4-5 பேரை வச்சு தான் அவர் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. அதனால ஜான்சியை தேடி அவர் ஜெயில இருந்து தப்பிச்சு வருவார். ஃபேமிலியை வந்து அட்டாக் பண்றதுக்கு இவர் ஆரம்பிச்சிருவாரு. அப்போ மொத்த ஃபேமிலியும், ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நம்மளால ஏன் அந்த ஃபேமிலி வந்து பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து எனக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அதை வந்து நான் யார்கிட்டயுமே சொல்லல, என்னோட ஹஸ்பண்டு கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டு எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு நக்ஸலைட் மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்தேன், எனக்கு வந்து சண்டை மட்டும்தான் போட தெரியும், சமையல் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தது தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீயும் வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் பிரச்சனைக்கு, அதாவது இந்த அவங்க அப்பா அரசியல் பிரச்சனைக்கெல்லாம் வந்து நீ எங்கள் கூட இருந்திருக்க, இப்போ உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று நாங்கள் ஒன்று எப்படி தனியாக விட முடியும், அதனால் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து இவங்க சமந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியாக வந்து அந்த சமந்தா வந்து அந்த கருணாங்கிற வில்லனை வந்து கொலை பண்ணி கொண்டுரும். இதோட அந்த படம் முடியுது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இன்ட்ரோல் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபேமிலி காமெடி ட்ராமா அப்படின்னு போகும். இடையில இடையில இந்த கேரக்டர் வந்து ஆள் அனுப்புறது, ஃபைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் போகும். இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு, போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.